மக்கள் வணக்கம். ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலய தரிசனம் ஆனந்தம், புண்ணியம் என்பார்கள். கோவிலுக்கு செல்வதே பக்தியின் முதல் நிலை என்பார்கள். அந்த வகையில் நாளும் ஒரு கோவிலை உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சியாகவே இந்த ஆலயம் நிகழ்ச்சி. இனி இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். பக்தர்களின் நன்கொடை, அரசாங்க நிதி உதவி இவற்றால் பல ஆலயங்கள் செல்வ செழிப்புடன் விளங்குகின்றன. அதே வேளையில் பல ஆலயங்கள் அழியும் நிலையில் கவனிப்பாரற்று கிடக்கின்றன. இந்த ஆலயங்களின் வரலாறு, புராண சிறப்பு, பக்தி மகிமை இவற்றை வரும் தலைமுறைக்கு தெரிவிக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்ப்போமா? தர்மத்தை நிலைநாட்டவும் அன்பர்களை காப்பாற்றவும் யுகங்கள் தோறும் பூ உலகில் பிறப்பெடுக்கின்றேன் என்று கண்ணன் கூறியதற்குச் சான்றாக தமிழகமெங்கும் ஏராளமான பெருமாள் திருக்கோயில்கள் இருக்கின்றன. அவை பக்திக்கு வித்தாக மட்டுமின்றி வரலாற்றுக்குச் சான்றாகவும் உள்ளன. ஆறு குளங்கள் உள்ளதால் இந்த ஊர் அருங்குளம் என்று அழைக்கப்படுகிறது. பல புண்ணிய நதிகளின் சேர்க்கையால் இந்த ஆறு குளங்களும் மக்களின் நீர்த்தேவையை தீர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டதாக சொல்கிறார்கள். சென்னையில் இருந்து திருத்தணிக்கு செல்லும் வழியில் திருத்தணிக்கு முன் 10வது கிலோமீட்டரில் உள்ளது இந்த அருங்குளம். கிராமிய சூழலில் தூய நீர், தூய காற்று என்று இயற்கையின் எழில்வளம் கொஞ்சும் இந்த அருங்குளத்தில் அண்டி வந்த அடியவர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு சகல கல்யாண குணங்களுடன் கூடிய கல்யாண வரதராஜப் பெருமாளாக திருமால் விளங்குகிறார். தமது திருமார்பை விட்டகலாத பெருந்தேவியுடன் பெருமாள் அலங்காரப் பிரியனாக விளங்குகிறான். திருக்கோயிலின் அருகிலேயே புஷ்கரிணி தீர்த்தமும் அதன் கரையில் தலமரமாக அரசமரமும் விளங்குகிறது. பல்லவ மன்னர்களில் ஒருவரான அபராஜித மன்னன் வேட்டைக்கு வந்த நாளில் இவ்விடத்தில் இரவு தங்கினான். கனவில் தோன்றி இங்கே தனக்கொரு கோயில் கட்டச் சொல்லிய அருள்வாக்கின்படியே அபராஜித மன்னன் எழுப்பிய திருக்கோயிலே இந்த திருக்கோயில்.
மிகவும் பழங்காலத்து கோயிலான இதில் எழுந்தருளியிருக்கும் இறைவனின் பெயர் கல்யாண வரதராஜப் பெருமாள். பூதேவி சீதேவியுடன் கொள்ளை அழகுடன் விளங்குகிறார் இந்தப் பெருமாள். கல்யாண கோடி விமானத்துடன் கூடிய கருவறையில் கல்யாண வரதராஜப் பெருமாள் விளங்குவதைப் போலவே விமானத்துடன் கூடிய கருவறையில் பெரிய பிராட்டி காட்சியளிக்கிறாள். இந்த திருக்கோயிலில் பெரிய பிராட்டிக்கு வில்வார்ச்சனை செய்யப்படுகிறது. இந்த தாயார் திருமேனி சாலக்கிராம கல்லில் வந்த வடிவமாக விளங்குவது தனிச்சிறப்பு. இந்த திருக்கோயிலின் இன்னொரு சிறப்பு வீர ஆஞ்சநேயர்தான். ஒரே சாலக்கிராம கல்லில் உருவாக்கப்பட்ட இந்த ஆஞ்சநேயர் சங்கட விமோசன வீர ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகிறார். கல்யாண வரமளிக்கும் கல்யாண வரதராஜப் பெருமாள், மங்கள வாழ்வளிக்கும் பெரிய பிராட்டி, சங்கடங்கள் நீக்கும் வீர ஆஞ்சநேயர், பக்தி ஊட்டும் ஆண்டாள். இப்படி ஆலய தரிசனம் நெஞ்சுக்கு நிம்மதியும் வாழ்வில் அமைதியும் நல்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த திருத்தலம் சென்னையிலிருந்து திருத்தணி செல்லும் சாலையில் அருங்குளம் சந்திப்பு என்ற இடத்தின் அருகாமையில் அமைந்துள்ளது. பல்லவ மன்னன் கட்டிய இக்கோயில் இன்றும் பாரம்பரியத்தையும் பக்தியையும் நம்பிக்கையையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். எதை செய்தாலும் மனிதனுக்கு பயன்படுமாறு செய்வதே கலை என்பார்கள். கோயிற்கலையும் அப்படித்தான். என்ன பயன்பாட்டு விதிகள், என்ன செயல்பாட்டு முறைகள், என்ன அறிவியல் என்பதையெல்லாம் விளக்கும் விதமாக இதோ இந்த பகுதி உங்களுக்காக. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே.
இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடியது இந்த நகல் மூலம் என்று சொல்கின்றோம் அல்லவா, அதாவது ஒரு ஒரிஜினல் பத்திரம், அதனுடைய நகல், அதாவது ஜெராக்ஸுங்கிறோம். இதை பற்றி திருவெண்ணைநல்லூரில் தகவல், அற்புதமான தகவல்கள் அவை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவருக்கு கல்யாணம் நடக்கப் போகின்றது. அந்த திருமணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் சிவபெருமான் ஒரு வயதான முதியவர் வேடத்தில் வருகின்றார். வரக்கூடியவர் இவரிடம் வந்து, இந்த சுந்தரன் எனக்கு அடிமை அப்படிங்கிறார். உடனே அந்த குரல் கேட்ட உடனே அவ்வளவு பேரும் ஆச்சரியப்பட்டு இவரை பார்க்கிறார்கள். என்ன இது நியாயம் என்ற போது, இதோ பாருங்கள் என்று இடுப்பிலிருந்து ஒரு ஓலையை எடுத்து காண்பிக்கின்றார். இதை பார்த்த உடனேயே சுந்தரருக்கு கோபம் தாங்கவில்லை. அடிமையாவதா, என்ன நியாயம் இது என்று அந்த வயதான முதியவரை வெகு வேகமாக தொடர்ந்து ஓடி பிடித்து விடுகின்றார். பிடித்து அவர் கைகளில் இருக்கக்கூடிய அந்த ஓலையை வாங்கி கிழித்து போட்டு விடுகின்றார். உடனே கோபம் தாங்கவில்லை முதியவருக்கு. ஐயோ, நான் ஏற்கனவே சொன்னேனே, இவன் தான் அடிமை என்பதை இந்த ஓலையை வாங்கி கிழித்து போட்டதன் மூலம் அவனே நிரூபணம் செய்து விட்டான், ஒப்புக்கொண்டு விட்டான். ஆகவே இவன் எனக்கு அடிமை அப்படின்னு கேட்குறாங்க இந்த பெரியவர்கிட்ட. ஐயா, நீங்கள் திருவெண்ணைநல்லூர், இங்கே இனிமேல் எனக்கு நியாயம் கிடைக்காது. அப்போ அங்கேயே போகலாம். எல்லோரும் திருவெண்ணைநல்லூருக்கு செல்கின்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள் அனைவரும் கூட, சுந்தரரும் அங்கே செல்கின்றார். இந்த வயதான முதியவர் வேடத்தில் சிவபெருமான். அப்பொழுது இந்த பிரச்சனை வருகின்றது. என்ன உங்கள் வழக்கு சொல்லுங்கள். இந்த சுந்தரன் எனக்கு அடிமை, அதை ஒப்புக்கொள்ள மறுக்கின்றான். அவருக்கு சாட்சியாக நான் வைத்திருந்த ஓலையையும் பிடுங்கி கிழித்து போட்டு விட்டான். ஐயா, அடிமையாவது முறையல்லவே நீங்கள் பேசுவது. இவன் பாட்டன் எனக்கு எழுதி கொடுத்த ஓலை அது. ஐயா, அதற்கு ஏதாவது ஆதாரம் காண்பியுங்கள். அந்த இடத்தில் சேக்கிழார் வாக்கு, ஆட்சியில், ஆவணத்தில், அயலார், ஒரு 3 விதமான தகவல்களை சொல்கின்றார்கள். இந்த இடத்துல நான் உதாரணமாக, இந்த இடத்தில் நான் 30 வருடங்களாக குடியிருக்கின்றேன், இது என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய போக்கியத்தில் இருக்கின்றது என்பதற்கு ஒன்று. அடுத்தது, ஆவணத்தில், அதாவது அரசாங்க குறிப்பேடுகளில் ஏதாவது பதிவு இருக்கின்றதா, பத்திரம் என்று சொல்கின்றோம் அல்லவா, அது இருக்கின்றதா, 2வது கேள்வி. அடுத்தது, சாட்சி வேணும். இந்த இடத்துல நடுவில் நாம் ஆவணத்தில்னு பார்த்தோம் இல்லையா, இன்றைக்கி பத்திரம் அல்லது இப்படிப்பட்ட தகவல்களை நாம் சொல்லும்பொழுது ரெக்கார்டு என்று சொல்லுவோம். அங்கே தெளிவாக தூய தமிழில் எழுதி வைத்திருக்கிறது ஆவணத்தில் என்று. ஆவணம் என்பது தூய தமிழ் பெயரங்கு. அப்போ அந்த வயதான முதியவர் சொல்கின்றார், ஐயா, நீங்கள் கேட்கக்கூடியதில் முக்கியமான ஒரு ஆதாரமாக ஆவணம் என்னிடம் இருக்கின்றது. சுந்தரருக்கு என்று ஆகிவிட்டது. திரும்பி பார்த்தால் அப்போ அந்த வந்த முதியவர் சொல்கின்றார், இந்த சுந்தரன் அப்பொழுது என்னிடம் இருந்து பிடுங்கி கிழித்து போட்டது நகல் என்று, ஜெராக்ஸ் என்று சொல்கின்றோமே, அது மூல ஓலையினிடம் பத்திரமாக உள்ளது. நீங்கள் பாதுகாப்பு அளிப்பதாக சொன்னால் அந்த ஓலையை நான் எடுத்து காண்பிக்கிறேன். எல்லோரும் பாதுகாப்பு அளிப்பதாக சொல்கின்றார்கள். அதே நேரத்தில் இவர் இன்னொரு ஓலையை எடுத்து காண்பிக்கின்றார். அதை அப்படி அழகாக, ஏன்னா அவ்வளவு நாள்பட்ட பத்திரமாக ஓலையாது, அப்படி மெல்ல அந்த சுருளை நெய் விட்டுட்டு படித்தா, இவருடைய பாட்டனார் எழுதி கொடுத்திருக்கிறார், நானும் என் வழி வழி வந்தவர்களும் இந்த வெண்ணைநல்லூர் பித்தனுக்கு அடிமை என்று. உடனே சுந்தரரிடம் கேட்கின்றார்கள், ஐயா, இது உங்கள் பாட்டனார் கையெழுத்தா பாருங்கள். முதியவர் சிரிக்கின்றார், பாட்டனாரையே பார்த்துருக்க மாட்டான், இவன் கையெழுத்தும் அதுவும் இதுவும். அப்பொழுது அவர் சொன்ன வாக்கு, அந்த இடத்தில் நமது அரசாங்க கருவூலத்தில் இந்த பத்திரங்களை எல்லாம் பத்திரமாக பதிவு செய்து வைத்திருப்போம் அல்லவா, ஆமாம், அங்கு இவருடைய கையெழுத்து உள்ள ஓலை இருக்கும், அதை எடுத்து கொண்டு வந்து சரிபாருங்கள். அதே போல் கொண்டு வந்து சரிபார்த்தால் 2 கையெழுத்தும் ஒரே கையெழுத்து. வேறு வழியில்லை, சுந்தரர் அடிமைதான் என்று ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம்.
அப்பொழுதுதான் இந்த பஞ்சாயத்து பேசியவர்கள் கேட்கின்றார்கள், ஐயா, இந்த திருவெண்ணைநல்லூர் தான் உங்கள் ஊர் என்று சொன்னீர்களே, உங்களை நாங்கள் கண்டதே இல்லை. உங்கள் இல்லம் எது, வீடு எது, இருப்பிடம்? வாருங்கள், என் இருப்பிடத்தை நானே காண்பிக்கின்றேன். என்னை தெரியவில்லையே உங்களுக்கு என்று எல்லோரும் அந்த முதியவரை தொடர்ந்து போகின்றார்கள். தொடர்ந்து போனால் அங்கே திருவெண்ணைநல்லூர் ஆலயத்திற்குள் நுழைந்த இறைவன் மறைந்தான். அப்பொழுதுதான் வந்தது இறைவன் என்பது அங்கே விளக்கம் தெரிகின்றது. இப்பொழுது வாருங்கள் பார்க்கலாம். இவைகளையெல்லாம் கல்வெட்டுகளாகவும் பாடல்களாகவும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதாவது முன்னோர்கள் காலத்தில் இப்படிப்பட்ட அந்த பத்திரங்கள், அரசாங்க பதிவேடுகள் என்று சொல்கின்றோமே, அவைகள் இன்னைக்கு ஜெராக்ஸ் நகல் என்று சொல்லக்கூடியது அன்றே. அடுத்தது அப்படிப்பட்ட ஒன்றை நாம் சரிபார்க்கும் பொழுது இதே பத்திரம் அரசாங்க பதிவேடுகளில் இருக்கின்றதே, அது என்ன சொல்கின்றது என்று சரிபார்க்கும் தன்மை இந்த அளவுக்கு நமது முன்னோர்கள் காலத்தில் அவர்கள் அவ்வளவு அறிவுபூர்வமாகவும் செயலாற்றி இருக்கிறார்கள். இதை நமக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அந்த முதல் வரலாறு அங்கே தெரிவிக்கின்றது. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களுக்கு புத்துணர்வையும் புதிய அனுபவத்தையும் தந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.